வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். மேலும் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை நமது சேனலிலிருந்து தினமும் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதலில் நாம் பார்க்கக்கூடியது ஊட்டி ஏரி. நீலகிரி மாவட்டத்தின் ஊட்டி ஏரி கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடங்களில் ஒன்று. 1824ஆம் ஆண்டில் ஜான் சல்லிவன் என்பவரால் கட்டப்பட்ட இந்த ஏரி பார்த்திங்கன்னா 65 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. அதனால் இந்த ஏரியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது தாவரவியல் பூங்கா. 22 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள அரசு தாவரவியல் பூங்கா ஊட்டியில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்று. இங்கு 1000 வகையான தாவரங்கள், மலர்கள், மூலிகைகள் போன்ற மரங்கள் எண்ணற்ற உள்ளன. அதனால் இந்த பிளேஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது தொட்டபெட்டா சிகரம். நீலகிரி மாவட்டம் ஊட்டி கோத்தகிரி சாலையில் தொட்டபெட்டா என்ற மலைச்சிகரம் உள்ளது. 2623 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள தொட்டபெட்டா சிகரம் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரங்களில் ஒன்றாகும். அதனால் இந்த பிளேஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது முதுமலை தேசிய பூங்கா. இந்த முதுமலை தேசிய பூங்கா பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா 3 மாநிலங்களும் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. மேலும் இங்கே பார்த்திங்கன்னா யானை, மலபார் அணில், நீலகிரி லங்கூர், இந்திய பாறை மலைப்பாம்பு, புள்ளிமான், வங்காள புலி மற்றும் சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு அழிந்து வரும் உயிரினங்கள் உள்ளன. மேலும் இங்கே பார்த்திங்கன்னா 266 வகையான பறவைகளும் உள்ளன. அதனால் இந்த பிளேஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது எமரால்டு ஏரி. ஊட்டியிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த எமரால்டு ஏரி அமைந்துள்ளது. தேயிலை தோட்டங்கள் மற்றும் புல்வெளிகளுக்கு இடையே அமைந்துள்ள இந்த ஏரி பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது ரோஜா தோட்டம். அரசு நடத்தும் ரோஜா தோட்டம் ஊட்டியில் மிகவும் பிரபலமான ஒன்று. ஊட்டியின் பெருமை என்று அழைக்கப்படும் ரோஜா தோட்டம் உலக ரோஜா சங்கங்கள் கூட்டமைப்பின் தெற்காசியாவுக்கான சிறந்த தோட்டத்திற்கான விருதை வென்றுள்ளது. தமிழக அரசால் பராமரிக்கப்பட்டு வரும் இந்த ரோஜா தோட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிக வகை ரோஜாக்கள் உள்ளன. 10 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் 20,000க்கும் அதிக வகையான ரோஜாக்கள் கொண்டது இந்த தோட்டம். அதனால் இந்த பிளேஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது தேயிலை அருங்காட்சியகம் மற்றும் தேயிலை தொழிற்சாலை. ஊட்டி நகரம் முழுவதும் தேயிலை தோட்டங்கள் உள்ளன. தேயிலை அருங்காட்சியகம் மற்றும் தேயிலை தொழிற்சாலை ஆகியவை ஊட்டியில் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய இடங்களில் ஒன்று. தொட்டபெட்டா சிகரத்திற்கு அருகிலுள்ள தேயிலை தோட்ட வியூ பாயிண்ட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது புனித ஸ்டீபன் தேவாலயம். இந்த புனித ஸ்டீபன் தேவாலயம் ஊட்டியில் பார்க்க வேண்டிய ஒரு கட்டிடக்கலை அற்புதம். நீலகிரியில் உள்ள பழமையான தேவாலயங்களில் ஒன்று. அதனால் இந்த தேவாலயத்தையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது கேத்ரின், கல்காத்தி மற்றும் வைக்கார அருவி. ஊட்டியில் பார்த்திங்கன்னா இந்த 3 அருவிகளும் அவசியம் பார்க்கக்கூடிய இடங்களில் ஒன்று. அதனால் இந்த 3 அருவியும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது மாரியம்மன் கோயில். ஊட்டியில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவும் வந்து செல்கின்றனர். கோயிலின் அழகான 5 நிலை கோபுரம் பார்த்திங்கன்னா மிகவும் பார்ப்பதற்கே அழகான தோற்றத்தோடு இருக்கும். அதனால் இந்த பிளேஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன நேயர்களே, வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் யூடியூப் சுமன். வணக்கம் நேயர்களே.